தாவேகாவில் ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத நிலையில் சட்டசபை தேர்தலில் தனக்கு திமுக போட்டி என்பது விந்தையிலும் விந்தை என தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் யார் வேண்டுமானாலும் கூட்டத்தை கூட்டிவிடலாம் என கூறிய நயினா நாகேந்திரன், ஆதவர்ஜுனா பணத்தை வைத்து ஆட்சியை பிடிக்கலாம் என்று நினைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் சம்பவம் நடந்து சுமார் ஒரு மாதத்திற்கு பின்னர் தாவேகா மீண்டும் தங்கள் அரசியல் செயல்பாடுகளை தீவிரப்படுத்தியிருக்கிறது. தாவேகாவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் முதல்வர் வேட்பாளர் விஜய் தலைமையிலான கூட்டணி அமைக்கப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலமாக அதிமுகவின் கூட்டணி அழைப்பை தாவேகா நிராகரித்ததாக பார்க்கப்படுகிறது. கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக அதிமுக தலைமையிலான கூட்டணி தாவேகாவில் இணைய வேண்டும் எனவும் அதிமுக மற்றும் பாஜக நிர்வாகிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தனர். ஆனால் அதிமுகவில் கூட்டணி அழைப்பை தாவேகா நிராகரித்த பின்னர் அதிமுகவினர் விஜய் மற்றும் தாவேகாவை கடுமையாக தாக்கத் தொடங்கியுள்ளனர். அதிமுகவின் முக்கிய தலைவர்களான KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் விஜயை சாடியிருக்கின்றனர். தற்போது பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனும் தாவேகா மற்றும் விஜயை அட்டாக் செய்ய தொடங்கியுள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்த நயினா நாகேந்திரன் பேசுகையில், தாவேகாவில் ஒரு கவுன்சிலர் கூட இல்லை. ஆதவர்ஜுனா பணத்தை வைத்து ஆட்சியை பிடிக்கலாம் என நினைக்கிறார். ஏதோ கூட்டம் போடும் போது கூட்டம் வருவதால் தேர்தலின் போது கூட்டத்தை கூட்டிவிடலாம். ஆட்சிக்கு வர வேண்டும், மக்களின் நன்மதிப்பை பெற வேண்டும், MLAக்கள் வர வேண்டும். பாஜகவில் 300 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம். 1200க்கும் அதிகமான MLAக்களுக்கு மேல் இருக்கிறோம். உலகில் மிகப்பெரிய கட்சி பாஜக. பாஜக தீவிரமாக யாரையும் எதிர்க்காது, கொள்கை ரீதியாகவே எதிர்க்கிறது. கரூர் விவகாரத்தில் விஜய் என்று இல்லை, யாராக இருந்தாலும் தனிநபரை தாக்கி பேசினால் பாஜக ஆதரவு தராது. நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரிக்கவில்லை, எந்த ஒரு தனிநபரும் தாக்கப்படக்கூடாது என்ற கோட்பாடுகளுக்காகவே அப்படி பேசினோம். கவுன்சிலர் கூட இல்லாத தாவேகாவில் தேர்தலுக்கும் தனக்கும் திமுகவுக்கும் போட்டி என்பது விந்தையிலும் விந்தை என்று பேசியுள்ளார்.